ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி தை 1 காலையில் எல்லோரும் பொங்கல் வச்சுருப்பீங்க. நாங்களும் அதே மாதிரி எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கிராமத்துலலாம் எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்க எங்கள் சைட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது அடுப்பு தான் இந்த வருஷம் புது அடுப்பு வாங்கினோம். வாங்கின அடுப்பெல்லாம் நல்லா முழுவி சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம மனசு மாதிரியே எல்லாத்தையும் வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பெல்லாம் சாணி கரைச்சி போட்டு நல்லா முழுவியாச்சு காலையிலேயே. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பொட்டு வைக்கணும், அதுக்கு அலங்காரம் பண்ணணும். அதனால் சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து பொட்டுக்கு வச்ச அடுப்புக்கு வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சாமி கும்பிட்ற இடம். அந்த இடத்தையும் வந்து நல்லா பார்த்திங்கன்னா முழுவியாச்சு. அப்புறம் பாருங்கள் அடுப்பெல்லாம் நல்லா எப்படி பொட்டு வச்சோன்னே எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து அடுப்பை பற்ற வைக்கிறான். இந்த அடுப்பு இந்த சூடம் பற்ற வைக்கும்போது ஒரே டைமில் வந்து அடுப்பு பற்றணும். திரும்ப வந்து இது அணையவே கூடாது. அதான் இதோட அடுப்பு பற்ற வைக்கிறதுல நம்ம குடும்பம் நடத்துறதுல இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடனே பற்றிக்கிச்சு. சூடத்தை வச்சு மேலே சின்ன சின்ன சல்லி குச்செல்லாம் வச்சு உடனே நானும் பற்ற அடிச்சிட்டேன். எப்படி அடுப்பு பிரகாசமாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பும் நல்லா பிரகாசமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்க வேண்டிதான். பாருங்கள் அடுப்பு இதே மாதிரி நல்லா சந்தனம் குங்குமம் துண்ணூறு எல்லாம் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பில் போல் பொங்க பானை வைக்கிறதுக்கு பொங்க பானைலாம் ரெடி பண்ணி எல்லாமே வச்சாச்சு. அடுப்பு பாருங்கள் எப்படி எங்கள் அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. பொங்கலுக்கு நான் வந்து 2 விதமான பொங்கல் செஞ்சேன். சக்கரை பொங்கலும் செஞ்சேன், வெண்பொங்கலும் செஞ்சேன். பாருங்கள் அடுப்பில் அடுத்தது வந்து கொஞ்சம் செஞ்சிகிட்டு இருக்கும்பொழுதே பால் வந்து ஊற்றியாச்சு. இந்த அடுப்பு எப்படி இந்த பொங்கல் பொங்குதோ எந்த சைடில் பொங்குதோ அதே மாதிரி நம்மளோட குடும்பமும் அதே மாதிரி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். என்னோடய அடுப்பு எப்படி பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் பொங்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் செஞ்சோம் நாங்கள். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செய்யணும். அதே மாதிரி ஆனால் செய்ய முடியல இன்றைக்கி எங்களால். இதுதான் வந்து சூரிய பொங்கலோட பாருங்கள் அடுப்பு எவ்வளோ நல்லா எரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வச்சுருக்க பொங்கல்லாம் எப்படி இருக்குது, எங்கள் சைடு எப்படி பொங்கல் கொண்டாடுறோம், உங்கள் சைடில் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லாரோட குடும்பத்திலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். பார்க்கும்போதே அழகாக இருக்குது. அப்படியே எப்படி பொங்குது மஞ்சள் அப்புறம் இந்த சாமி பொங்கிட்டு இருக்கவுள்ளே சைடில் வந்து எல்லாத்தையும் குத்து விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த சைடு அங்கே பாருங்கள் திட்டாணி கோலம் போட்டு இது மேலே தான் வெளியே தான் படைப்போம் நாங்கள். சாப்பாடு வெண்பொங்கல் வச்சாச்சு. தலை இலையில தான் வந்து தலை இலை ஒன்று போட்டு மீதி 3 இலையும் போட்டு படைப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளையார் செய்வாங்க. பிள்ளையார் வந்து சாணி இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் வந்து பிள்ளையார் செய்வாங்க. அப்புறம் அருகம்புல் இதெல்லாம் வந்து மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது எப்போதும் எங்கள் கிராமத்துலலாம் இருக்கும். இதுதான் எங்கள் கிராமத்தில் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து வெளியே இது மாதிரி தான் கொண்டாடுவோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா, நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த வெள்ளை சாதத்தில் தயிர் அப்புறம் வாழைப்பழத்தை 2 கட் பண்ணி போடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பசங்கள்லாம் அப்புறம் தேங்காய் உடைக்கிறது பாருங்கள். தேங்காய்லாம் 2 கரெக்டாக உடையணும். அதுதான் வந்து வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடுலாம். நீங்களும் இது மாதிரி சாமி கும்பிட்ருக்கீங்களா? உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டீங்களா இன்னைக்கு? எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் போதும், தூங்கிடாதீங்க, ஏந்திரிங்க. தூங்க வேந்துடுறா.